ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன எபிசோட்ல நம்ம விஜய் காவேரியும் கொடைக்கானல் அடிச்ச அந்த லூட்டியும் கடைசியா காஞ்சிபுரம் போறதுக்கு அவங்க எடுத்த முடிவு பார்த்தோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட சந்தோஷமா ஹனிமூன் வந்தவங்க இப்போ தங்களோட நிஜ புது வாழ்க்கையை தொடங்க அவங்க ஊரான காஞ்சிபுரத்துக்கே கிளம்புறாங்க. இந்த கார் பயணத்துல இவங்க அடிக்க போற லூட்டியும் காஞ்சிபுரத்துல இவங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த எமோஷனலான பிரச்சனை என்னன்னு இந்த எபிசோட்ல விலாவரியா பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போலாம். கொடைக்கானல்ல அன்னைக்கு காலையில 9 மணி ஆகுது. பனிமூட்டை இன்னும் விலகல. நம்ம விஜய் காருக்குள்ள லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய ட்ராலி பேக்கு, 2 சின்ன பேக்கு, அதோட நிப்பாட்டாம நம்ம காவேரி ஒரு 3 கேரி பேக்கை கொண்டு வந்து நிக்கிறாங்க. விஜய் அந்த பைகளை பார்த்துட்டு ஒரு பெரும் மூச்சு விடுறான். காவேரி, கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் கொடைக்கானல் வந்தோம், அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மூட்டை சேர்ந்துச்சு? இது என்ன மறுவீடு சீர்வரிசையா? கார் டிக்கிலேயே இடம் இல்ல, இத கொண்டு போய் நான் எங்க வைக்கிறது அப்படின்னு சலிச்சுக்கிறான். காவேரி ரொம்ப கூலா, விஜய் சும்மா பில்டப் எல்லாம் பண்ணாதீங்க, ஊருக்கு போறோம், என் தங்கச்சிகளுக்கு கொஞ்சம் ஹோம்மேட் சாக்லேட்டு, எங்க அம்மாவுக்கு அப்புறம் கொடைக்கானல் தைலம் இதான் வாங்கியிருக்கேன், இத கொண்டு போய் கார் பின்னாடி சீட்ல பாப்பாவுக்கு பக்கத்துல வச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். விஜய் உடனே கவுண்டர் கொடுக்கறான். ஆமா, சாக்லேட்டு தைலம் மட்டும்தானா? அந்த 3வது பேரு என்னடி இருக்கு? தூக்குனா கல்ல கட்டி தூக்குற மாதிரி அவ்வளோ வெயிட்டா இருக்குது, கொடைக்கானல் மலையை பேக் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேக்குறான். காவிரி லேச சிரிச்சுக்கிட்டே, அதுவா, இங்க ஒரு நர்சரி கார்டன்ல ஒரு 3 செடி வாங்கின விஜய், நம்ம காஞ்சிபுரம் வீட்டுல வச்சா ரொம்ப அழகா இருக்கும்ல, அதான் அப்படின்னு இருக்கிறான். விஜய் தலையில அடிச்சுக்கிறான். செடியா? அடி பாவி, 4 நாள் ட்ரிப்புக்கு வந்துட்டு யாராவது செடி வாங்குவாங்களா? இத பின்னாடி சீட்ல வச்சா வண்டி குலுங்குறப்போ மண்ணு ஃபுல்லா பாப்பா மேல கொட்டிடுண்டி, உன் தொல்லை தாங்க முடியல, குடிங்க, நான் டிக்கில ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி முனைய அந்த பையில வாங்கி திணிக்கிறான். ஒரு வழியா எல்லாத்தையும் ஏத்துட்டு 3 பேரும் கார்ல ஏறுறாங்க. அம்மு பாப்பா பின் சீட்ல உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டே வரா. விஜய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடைக்கானல் மலைப்பதில கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். கார்ல ஒரு இளையராஜா பாட்டு மெதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் போனதும் பின்னாடி இருந்த அம்மு பாப்பா ரொம்ப இன்னோசென்ட்டா ஒரு கேள்வி கேக்குறான். அம்மா, உங்க கழுத்துக்கு என்னமாச்சு? செவப்பா தழும்பு மாதிரி இருக்கு, கொடைக்கானல் ஏதோ பெரிய கொசு கடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதும் முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிற காவேரிக்கு தூக்கி வாரி போடுது. முகம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி அப்படியே செவந்து போகுது. வேகமா தன்னோட முந்தானையை இழுத்து கழுத்தை மூடிக்கிட்டு திருதுன்னு முழிக்கிறான். வண்டியை ஓட்டி இருந்த விஜய் இத ரியர் வியூ மிரர்ல பார்த்துட்டு அவனால சிரிப்பு அடக்கவே முடியல. சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். காவேரி கோவமா விஜய் முறைச்சிக்கிட்டே லோ வாய்ஸ்ல, விஜய் சும்மா சிரிக்காதீங்க, குழந்தை என்ன கேக்குற பாருங்க, ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே சொல்றான். விஜய் உடனே முகத்தை ரொம்ப சீரியஸா வச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பாப்பாவை பார்த்து, ஆமாமா அம்மோ, கொடைக்கானல்ல ரொம்ப பெரிய கொசு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அவ்வளவு பசி போல, நேத்து ராத்திரி உங்க அம்மாவை தூங்கும் போது வந்து கடிச்சு வச்சிருச்சு, பாவம்ல உங்க அம்மா அப்படின்னு சொல்லி காவேரி பார்த்து நக்கலா சிரிக்கிறான். காவேரிக்கு கோவம் உச்சிக்கு ஏறுது. விஜயோட தொடைய ஓங்கி ஒரு கிள்ளி கிள்ளிட்டு, விஜய் ரொம்ப ஓவரா போறீங்க, குழந்தைகிட்ட போய் கண்டதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, வண்டியை ஓட்டுறவர் ரோட்டு மேல கண்ணை வச்சு ஓட்டுங்க அப்படின்னு திட்டுறான். விஜய் வலி தாங்காம, ஏய் நிஜமாவே வலிக்குதுடி பாப்பா, பாருமா, கொசு கடிச்சதுக்கு உங்க அம்மா என்ன கிள்றாங்க, அந்த கொசு எப்பவுமே உங்க அம்மாவை சுத்தி சுத்தி தான் வரும்னு அவளுக்கே தெரியல போல அப்படின்னு சிரிக்கிறான். அம்மு பாப்பா இது எதுவுமே தெரியாம, அப்பா அந்த கொசு ஏன் என்ன கடிக்கல அப்படின்னு கேட்க, விஜய் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு நீ இன்னும் வளரணுமா அப்படின்னு சொல்றான். காவேரி வெக்கத்திலையும் கோபத்திலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம முந்தானையை வச்சு முகத்தை மூடிக்கிறான். அந்த கார் பயணமே ஒரு அழகான குடும்பத்தோட சிரிப்பு சத்தத்துல நகருது. மலைப்பாதையை கடந்து கார் ஹைவேஸ்ல ஏறுது. இப்போ பாப்பா நல்லா தூங்கிட்டான். அந்த அமைதியான நேரத்துல காவேரி வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ரொம்ப இயல்பா பேச ஆரம்பிக்கிறான். இங்க எந்த பழைய சோகமும் இல்ல, எதிர்காலத்தை பத்தின ஒரு அழகான நம்பிக்கை மட்டும் அவ பேச்சுல இருக்கு. விஜய், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல நம்ம கல்யாணம் நடக்கும்போது என் மனசுல அவ்வளவு குழப்பம் இருந்துச்சு, ஆனா இப்போ இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு அப்புறம் உங்க பொண்டாட்டியா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய போறத நினைச்சா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு விஜய் அப்படின்னு சொல்றான். விஜய் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஏன் உன் தங்கச்சி உன் குடும்பம் எல்லாரையும் நமக்காக காத்துட்டு இருக்காங்களே அதுக்காகவா அப்படின்னு கேக்குறான். அதுவும் ஒரு காரணம் தான், ஆனா அதை விட முக்கியமா
இனிமே என் வாழ்க்கையில நீங்க இருக்கீங்கன்ற நிம்மதி, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என் கையை பிடிச்சுப்பீங்கன்ற தைரியம் எனக்கு வந்துருச்சு விஜய். ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும் விஜய் சார் அப்படின்னு ரொம்ப அழகா யதார்த்தமான ஒரு காதலோட சொல்றேன். வண்டியை ஓட்டிக்கிட்டே அவ கைய மெதுவா பிடிச்சுக்கிட்டு, காவேரி, நான் உனக்கு ஒண்ணு ப்ராமிஸ் பண்றேன். இனிமே நம்ம வாழ்க்கையில கண்ணீருங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பை என் உசுரை கொடுத்தாவது நான் காப்பாத்த வேண்டி அப்படின்னு மனசார வாக்குறுதி கொடுக்குறான். அவங்க பயணம் ரொம்ப சந்தோஷமா தொடருது. சாயங்கால நேரத்துல கார் காஞ்சிபுரத்துக்குள்ள நுழையுது. அவங்களோட அந்த பெரிய வீட்டு வாசல்ல போய் கார் நிக்குது. வாசல்ல அவளோட அக்கா கங்கா, தங்கச்சி யமுனா, நர்மதா எல்லாரும் ஆரத்தியோட ரொம்ப சந்தோஷமா நிக்கிறாங்க. காவேரி இறங்குனதும் எல்லாரும் ஓடி வந்து அவளை கட்டி பிடிக்கிறாங்க. அக்கா, ஹனிமூன்லாம் செம ஜாலியா அப்படின்னு தங்கச்சிங்க எல்லாம் கிண்டல் பண்ண வீடு திருவிழா மாதிரி கலகலன்னு இருக்கு. விஜய்க்கு இதை பார்க்கும்போது மனசு நிறைவா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா விஜயோட போன் அடிக்குது. விஜய் ஹால்ல இருந்து கொஞ்சம் தள்ளி பால்கனிக்கு வந்து போனை அட்டன் பண்றான். நேத்து பேசின அதே காஞ்சிபுரம் முருகேசன் தான் லைன்ல இருக்காரு. சொல்லுங்க முருகேசன், நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். நாளை காலைல வந்து அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுறேன். நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேக்குறேன் விஜய். எதிர்மனையில முருகேசனோட குரல் பயங்கரமா நடுங்குது. விஜய் சார், நீங்க கையெழுத்து போட வர வேண்டாம். பிரச்சனை நம்ம நினைச்ச மாதிரி அவ்வளவு சாதாரணமா இல்ல அப்படின்னு ரொம்ப தயங்குறான். விஜய் முகம் லேசா மாறுது. என்ன முருகேசன் சொல்றீங்க? ஏன் அந்த பக்கத்து இடத்துக்காரன் ரொம்ப தகராறு பண்றானா, காசு எக்ஸ்ட்ரா கேக்குறானா அப்படின்னு கேக்குறான். இல்ல சார், பிரச்சனை பண்ணது சாதாரண ஆளுங்க இல்ல சார். அந்த லீகல் நோட்டீஸ் அனுப்புறது ஒரு பெரிய அரசியல் புள்ளி. அவங்க கையில வச்சிருக்கிறது போலி டாக்குமெண்ட் இல்ல சார். நம்ம ஃபேக்டரி இடத்துக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் பேங்க்ல இருந்து எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல சார். அது மட்டும் இல்ல சார், அவங்க ஃபேக்டரி மட்டும் குறி வைக்கல. விஜய் நெஞ்சு நிமிர்த்தி, பின்ன வேற எதை குறி வைக்கிறாங்க அப்படின்னு சீரியஸா கேக்குறான். முருகேசன் தொண்டையை கணச்சுக்கிட்டு, சார், நீங்க உங்க ஃபேக்டரி அவங்களுக்கு எழுதி தரலன்னா இப்ப உங்க மனைவி, உங்க தங்கச்சின்னு எல்லாரும் தங்கி இருக்காங்களே அந்த வீட்டை ஏமாத்தி ஜப்தி பண்றதுக்கான ஆர்டரோட தான் சார் நாளைக்கு காலையில போலீஸ் அழைச்சிட்டு வர போறாங்க. பொம்பளை இருக்கிற வீடுன்னு கூட பார்க்காம நாளைக்கு காலையில எல்லாரும் வீட்டை விட்டு துரத்தி தெருவுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்த போறதா சவால் விட்டுருக்காங்க சார். நம்ம குடும்ப மானத்தையே விலை பேசுறாங்க சார் அப்படின்னு பதட்டமா சொல்றாரு. இத கேட்டதும் விஜயோட இதயம் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. ரவுடிங் வந்து அடிக்கிறதா இருந்தா விஜய் 4 பேரை அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பான். ஆனா இது தான் குடும்பத்தோட மானம், காவேரியோட நிம்மதி சம்பந்தப்பட்ட எமோஷனலான பிரச்சனை. காலையில தான் காவேரிக்கு உன் கண்ணுல தண்ணியே வராதுன்னு சத்தியம் பண்ணான். ஆனா இப்போ அவ குடும்பத்தையே தெருவில் நிப்பாட்ட ஒரு சதி வலை பின்னிக்கிட்டு இருக்கு. விஜய் கோபத்திலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போய் நிக்கிறான். அவனோட கண்கள் சிவந்திருக்கு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு கையறு நிலைமை. உள்ள இருந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வந்த காவேரி பால்கனில சில மாதிரி நிக்கிற விஜய் பார்த்து அதிர்ச்சியாகி நிக்கிறான். விஜய், என்னாச்சு? முகம் ஏன் இப்படி இருக்கு? யார் போன்ல அப்படின்னு பதட்டமா கேக்குறான். விஜய் போனை மெதுவா கீழே இறக்கிட்டு காவேரிய பாக்குறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தொண்டைக்குள்ள வார்த்தை மாட்டிக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கையெழுத்து பிரச்சனை நினைச்சது இப்போ காவேரி குடும்பத்தோட மானத்தையே கேள்விக்குறியாக்குற அளவுக்கு ஒரு பெரிய எமோஷனல் பிளாக்மெயிலா வந்து நிக்குது. இந்த அரசியல் புள்ளி யாரு? விஜய் தான் வீட்டை, தன் பொண்டாட்டியோட நிம்மதியை எப்படி காப்பாத்த போறான்? இந்த உண்மைய காவேரி கிட்ட எப்படி சொல்ல போறான்? இந்த எல்லா தவிப்புகளோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன்.